ஐயனார் துணை சீரியலில் வானதி பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்த வானதியோட அண்ணன், நீ இனிமேல் அவனை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி வானதியை ரொம்பவே அடிக்கிறாங்க. ஆனால் வானதி அவங்களோட காதலில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. என்னால் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது, நான் அவனை காதலிக்கிறதே கல்யாணத்துக்காக தான். அவனே இருந்து இருந்து இப்போ தான் என்னை காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ நீங்கள் வேண்டான்னு சொன்னால் நான் எப்படி நிப்பாட்டுவேன்? எனக்கு தெரியாது, எனக்கு பாண்டியன் மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க வானதி. இவன் நாம் சொல்லி கேட்குற பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி வானதியோட அண்ணனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவங்க நேராக கிளம்பி பாண்டியனோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போன நேரம் அங்கே சேரன், சோழன், நடேசன் 3 பேர் தான் இருக்கிறாங்க. போய் அந்த வீட்டில் ரொம்பவே சத்தம் போடுறாங்க. அந்த மெக்கானிக் இல்லையான்னு சொல்லி ரொம்பவே தரகுறவாக பேசுகிறாங்க. இதை ஒரு வீடுன்னு வேறு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த வீடை இந்த தெருவில் எல்லாருமே ஒரு லாட்ஜுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட சோழனுக்கு ரொம்பவே கோபம் வருது. அவங்க வானதியோட அண்ணனை அடிக்கிறாங்க. வானதியோட அண்ணனுமே சோழனை அடிக்கிறாங்க. இப்படி 2 பேருக்குமே அடிபடி சண்டை அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இதை கவனித்த சேரன் 2 பேர்த்தையுமே தடுத்து நிப்பாட்டி, உங்கள் வீட்டு பொண்ணுக்கு எங்கள் வீட்டு பையனை ரொம்பவே பிடிச்சிருக்குது, பாண்டிக்கும் அதே தான், நீங்கள் சம்மதிச்சா வேணா 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்ட வானதியோட அண்ணே சிரிக்கிறாங்க. போயும் இந்த வீட்டுக்கு எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் அனுப்புவோன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் என் தங்கச்சியை நான் இந்த வீட்டுக்கு எப்படி அனுப்புவேன்? இது லாட்ஜுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நானுமே அப்படி தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டு பொண்ணை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அடிப்படி சண்டை தான் வருது சோழனுக்கும் அவங்களுக்கும். உங்கள் தம்பி பாண்டி என்னோட தங்கச்சிக்கிட்ட இனிமேல் பழகவே கூடாது, சொல்லி வைங்க, இல்லைன்னா அவனோட உசுருக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க. எப்போதும் போல் நிலாவும் பல்லவனும் சீக்கிரமாக வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது சோழனும் சேரனும் ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது அவங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக பாண்டியனுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும், அவன் சரியான கோபக்காரன், தெரிஞ்சால் வேறு ஏதாவது பெரிய பிரச்சனையாக இழுத்துருவான், அதனால் எல்லாருமே கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி வைக்கிறாங்க சேரண்ணன். அதே மாதிரி நைட்டு பாண்டியன் வீட்டுக்கு வரவுமே அவங்கக்கிட்ட எல்லாருமே ஏதோ மறைச்சி பேசுகிறாங்கன்னு மட்டும் பாண்டியனுக்கு புரியுது. ஆனால் கண்டிப்பாக இந்த விஷயம் பாண்டியனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நடேசன் அவங்க நேராக உள்ளே வந்து எல்லாத்தையுமே சொதப்பி விடுறாங்க. இந்த பாரு, நீ லவ் பண்ணுறே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அண்ணனும் அவன் இங்கே வந்து ரொம்பவே சத்தம் போட்டுட்டு போயிட்டான், உன் அண்ணனெல்லாம் எப்படி அடித்தான் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட பாண்டியன், யார், வானதியோட அண்ணனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அந்த பொண்ணோட அண்ணன் தான், அவன் என்ன பேச்சு பேசுகிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்போ பாண்டியன் சேரன்ட்ட கேட்குறாங்க, அண்ணே நடந்தது என்ன, ஒழுங்காக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சேரனும் சோழனும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. பாண்டியன் பைக் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்புறாங்க. இதை பார்த்ததும் சேரனன்னு சொல்கிறாங்க, டேய் நைட்டு நேரம் ஆகிடுச்சுன்னா நீ இப்போ போய் பேசுகிறது நல்லா இருக்காது, போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு போய் பேசிட்டு வரலைன்னா இப்போ எனக்கு தூக்கமே வராது, என்னை கொஞ்சம் விட்றியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிளம்புறாங்க. பாண்டியன் கிளம்புனதுமே சோழன் பின்னாடியே கிளம்புறாங்க. அப்போ நிலாவுமே, அண்ணே நம்மளும் போவோமா, அவங்க தனியாக போகிறது எனக்கு என்னமோ மனசுக்கு சரியாக படலை அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அப்படி வானதி வீட்டு வாசலுக்கு போனதுமே பாண்டியன், வானதி, வானதி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. உடனே வானதி இந்த சத்தம் கேட்டு வெளியில் வராங்க. வெளியில் வந்து பார்த்ததும் பாண்டியன் நின்ன உடனே, பாண்டி நீ எப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னைய நல்லா விசாரிக்கிறதுக்கு வரல, உன் அண்ணன் எதுக்கு எங்கள் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பிரச்சனை பண்ணது எனக்கு சத்தியமாக தெரியாது, நான் இன்றைக்கி சாயங்காலம் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு வீட்டில் எல்லாருமே ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க, நீ அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை அடிக்கலாம் செஞ்சாங்க. ஆனால் நான் சொல்லிட்டேன் பாண்டி, நீங்கள் என்னைய அடித்தே கொண்டாலுமே நான் பாண்டியனை தான் தேடி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க வானதி. இதை பார்த்ததும் பாண்டியனுக்கு புரியுது வானதி எவ்வளோ நம்ம மேலே காதல் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வானதி பாண்டியன் மேலே வச்சிருக்கிற காதலையும் அசைக்கவே முடியாத அந்த நம்பிக்கையும் பார்க்கும்போது பாண்டியனுக்கு வானதி மேலே துளிக்கூட கோபம் வர மாட்டேங்குது. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத வானதியோட அண்ணன் மாடியில் நின்று பார்க்குறாங்க. இந்த மெக்கானிக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், வீடு தேடி வந்து என் தங்கச்சிக்கிட்ட பேசுகிற அளவுக்கு இவனுக்கு தைரியம் வந்துடுச்சான்னு சொல்லி கீழே வந்து பாண்டியனோட சட்டையை பிடிச்சி,
டேய் உனக்கு என்னடா இங்கே வேலை? பாண்டியனை அடிக்க வராங்க. அதே நேரம் பின்னாடி இருந்து வந்த சோழன் பாண்டியனை காப்பாத்துறாங்க. 2 பேரும் சேர்ந்து வானதியோட அண்ணனை அடிக்கிறாங்க. இப்படி 3 பேரும் அடிபடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு நிலா, சேரன், பல்லவன் 3 பேருமே வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் வானதியோட அம்மா அப்பா கூட வர்றாங்க. இப்போ என்னடா ரோட்ல எல்லாரும் அடிபடி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கத்தில் பார்த்தா அந்த வீட்டை மாதிரி தான் நம்ம வீட்டையும் கேவலமாக பேசுவாங்க. அவங்க கூட நின்று பேசுகிறதே பாவம். நீ பேசாமல் வானதியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்கிறாங்க வானதியோட அப்பா. இதை கேட்டதும் வானதியோட அண்ணன் வானதியோட கையை பிடிச்சி உள்ளே இழுக்கிறாங்க. ஒழுங்கா வீட்டுக்குள்ளே வந்துடுடி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வானதி பாண்டியனோட கையை பிடிச்சிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்ததும் வானதியோட அண்ணன் போயும் போயும் ஒரு கேவலமான குடும்பத்தை சேர்ந்த உனக்கு எங்கள் வீட்டு பொண்ணை கொடுப்போன்னு சொல்லி நீ எந்த விதத்தில் நினச்ச? வானதிக்கு நாங்கள் இதை விட ஒரு நல்ல இடத்துல வரேன்னு பார்த்து அவளை நான் கல்யாணம் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியன் சரி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட கையை எடுத்து விடுறாங்க. இதை பார்த்ததும் வானதி அப்போ இனிமேல் பாண்டியன் நம்மளை வந்து விட்டுருவான் போலுக்கு. அவன் என்னோட காதலை இன்னும் முழுசாக ஏற்றுக்கல. இந்த குடும்பத்தில் நடந்த சண்டையை பார்த்ததுமே நீ விட்டுட்டான் போலுக்குன்னு சொல்லி வானதி நினைக்கிறாங்க. அந்த நினப்போட தான் பாண்டியனையும் நிமிர்ந்து பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியன் சொல்கிறாங்க நீ பண்ண வேண்டியதை பண்ணிக்கோ. ஆனால் வானதியோட கல்யாணம் என் கூட தான் நடக்கும். அவள் கழுத்தில் நான் தான் தாலி கட்டுவேன். அதையும் நீ பார்க்க தான் போகிற அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. வானதி எனக்கு சொந்தமானவா. அவளை எனக்கு எப்போ இந்த வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு எனக்கு தெரியும். வானதி நீ இப்போ உள்ளே போ அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்ட அடுத்த நிமிஷம் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த வானதி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இதை பார்த்த வானதியோட அம்மா அப்பா அண்ணன் 3 பேருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம இவ்வளோ தூரம் சொன்னால் அவள் ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனால் அந்த பையன் ஒரு வார்த்தை தான் சொன்னான், உடனே பெட்டி பாம்பாக கேட்குறாள அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. வானதியும் உள்ளே போய் யோசிச்சு பார்க்குறாங்க. இது வரைக்கும் பாண்டியன் வானதியை காதலிக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையுமே வெளிப்படையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ வானதி என்னுடையவா அப்படின்னு சொல்லும்போது வானதிக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. அவங்க உள்ளே போய் பாண்டியன் பேசுனதையே நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரம் அவங்கள சுற்றி வானதியோட அம்மா அப்பா அண்ணன் 3 பேருமே நின்று வானதியை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சிரிக்கிறதையும் கவனிக்கிறாங்க. இவளுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிடுச்சு போல் அந்த பையன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு வானதியை திட்டுறாங்க. இதப்பார் நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளைக்கு தான் நீ கழுத்தை நீட்டணும். நாங்கள் இப்போவே வரன் பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பார்த்துருந்தாங்க. அதே மாப்பிள்ளைக்கு ஃபோன் போடுறாங்க. பாண்டியன் வீட்டுக்கு வந்ததுமே சோழன் சொல்கிறாங்க நீ எடுத்த முடிவு கரெக்டு தான்டா. ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தியா உன்னோட விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறா. அந்த பொண்ணுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன். அதுக்கப்புறம் பல்லவன் அப்போ நம்ம வீட்டுக்கு அடுத்து வரப்போகிற அண்ணி வானதி தானா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அடுத்து நிலாவுமே நீங்கள் சூப்பராக பேசுனீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாண்டியனுமே இல்லைங்க நான் பேசுகிறதெல்லாம் பேசிட்டேன். ஆனால் கல்யாணங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு தானே முடிவெடுக்கணும். அவசரத்தில் எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு சோழனும் டேய் உன்னோட கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என் கையில் இருக்குடா. கண்டிப்பாக பாரு இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன்.